அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய சம்பவம் வேறு லெவல் சம்பவம். தொடர்ந்து வெள்ளை மாளிகை அழுத்தம் கொடுக்குறாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்படி கிடைச்சது செய்தி, இப்படி கிடைச்சது செய்தி அப்படின்றதுக்கெல்லாம் ஒரே விளக்கம். ட்ரம்ப் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு. அங்கே ஐரோப்பாவுக்கும் சரி, நேட்டோ நாடுகளுக்கும் சரி, இது என்னுடைய வார் கிடையாது, உங்களோட வார் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய அறிக்கை கொடுத்தாரு. சரி, நம்ம இத்தனை நாள் அரசல் புரசலாக கேள்விப்பட்ட செய்தி அவரே தனது வாயால் ஆமாம் அவர் சொன்ன செய்தி உண்மைதாமான்ற மாதிரி நேரடியாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அது என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் யூகேயில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம், கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக செய்த இந்த ஒரு போராட்டம் அந்த பக்கம் லேபர் பார்ட்டியை வெளிப்படைய செய்திருக்கிறது. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் உற்று நோக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சார்லி கிரிக் யாருங்க, அமெரிக்காவில் கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அங்கே போராட்டம் வெடிக்கலை, அந்த கொலைக்கு அது யூகேயில் போராட்டம் வெடிச்சிருக்குன்னா பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நிறைய நிகழ்வுகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபன் மோடில் இருக்கும் நம்ம, அதனால் ஃபன்னாக போகலாம். சனிக்கிழமை இல்லையா, அதனால் சும்மா கலக்கலன்ட்டு கிளம்பலாம் நம்ம. சரி, ஒன்று கலக்கலன்னு ஒன்று உங்கள் சிந்தனை வேற எங்கேயோ போயிருப்பது, நான் எங்கே சொல்கிறேன் நான். என்ன நீங்கள் சொல்லும் போதே சிறப்பு வருது. என்ன நீங்கள் ஜெலன்ஸ்கி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் நிறையா சொன்னார். அதை ஒன்று மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு போகிறேன். என் மனசுக்குள்ள நிறைய சிந்தனை ஓடிடுச்சு. நார்மலாகவே ஒரு சில பகுதிகள்லாம் ரஷ்யா முன்னேறிட்டுன்னு சொல்லுவாங்களாம். 3 கிலோமீட்டர் பிடிச்சிட்டேன், 4 கிலோமீட்டர் பிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்களாம். இவங்களும் அதை நம்பி தான் இருப்பாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் போனால் தான் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். அதாவது பேட்டில் ஃபீல்டில் விட, போர்க்களத்தில் விட பொய் செய்தியை ரொம்ப வேகமாக பரப்புகிறாங்க, ரொம்ப ஈகராக வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு யோசனை வந்தது. இப்போ ரஷ்யா முன்களத்தில் கொஞ்சம் கூட முன்னேறாமல் பார்த்தாவே பயந்து ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இவர் வேறு நேற்று சொல்லிட்டார்ல, இந்த கெய்து கெலாக் அப்படின்ற ஒரு டம்மி பீஸ் ஒருத்தர் வருவார், பேச்சுவார்த்தை அது இது நடத்துவார். ஜெலன்ஸ்கி நேற்று அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்துட்டாவே எங்களுக்கு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை விட மிகப்பெரிய ஒரு பவர். ஏன்னா அமெரிக்கா அமெரிக்காவை பார்த்து ரஷ்யா பயப்படுறாங்க, தாக்குதலே நடத்துறதில்ல. அதனால் நான் அவருக்கு இவரோட சிட்டிசன்ஷிப் கொடுத்து நான் இங்கேயே அமர்த்திக்கலான் இருக்கணுன்னு எல்லோரும் கெக்க பொக்குன்னு சிரித்தாங்க. நீங்கள் ஏன் கெய்து கெலாக முன்களத்தில் அனுப்பிடக்கூடாது? முன்களத்தில் நீங்கள் ஒரு வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி, ஒரு ஏதோ ஒன்று வெஹிக்கிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி பைக் எடுத்துகிட்டு அப்படியே போனீங்கன்னா தெரிஞ்ச ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, ஐயோ அமெரிக்காவுடைய கைது கெலாக் கொண்டாங்கன்னு எல்லாம் பெண்ணுங்கால் பட்டடிக்கு அந்த பக்கம் ஓடுவாங்க. நீங்கள் ஈஸியாக இழந்த பகுதியை பிடிச்சிக்கலாமே. இது நல்ல யோசனையாக இருந்தது. ஏன்னா அவர் வந்தாவே இப்போ ரஷ்யா தாக்கல் நடத்த பயப்படுது. உங்கள் பவர்ஃபுல் ஏர் டிஃபென்ஸே இப்போ அவர் தான். இப்போ அப்படின்னும் போது ஏன் ஜெலன்ஸ்கிக்கு எந்த ஒரு யோசனை வரல? பேசாமல் நான் கூட ஒரு யோசனை கொடுத்துடலான் இருக்கிறேன். போப்பா, அவரை கூப்பிட்டுட்டு கிளம்புங்கப்பா முன்களத்தில். நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா ரஷ்யா பெண்ணங்கால் பிடரடிக்கு ஓடினாங்கன்னா நீ இழந்த பகுதியை பிடிச்சிக்கலாம். என் மனசுக்குள்ள இது மாதிரி பல சிந்தனைகள்லாம் ஓடிச்சு. சரி, ரொம்ப பேசுகிறான், நம்மளை ஏதாவது சொல்லிடுறாங்கன்னு நினச்சேன் நான். சம்பவ இடத்துக்கு போகலாம். போகிறதுக்கு முன்பே இப்படி கலகலன்னு இருந்தால் எப்படி? அதனால் சம்பவ இடத்துக்கு போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஏன்னா நல்லாயிருக்கும்ல, ஒரு மைக்கும் ஒரு செட்டும் கொடுத்துட்டு எங்கே பாருப்பா எல்லை பகுதியில் நான் தான்ப்பா கைது கெலாக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாவே பயந்து ஓடிடுவாங்க. நிச்சயமாக உக்ரைனுக்கு மாபெரும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வாழ்த்துக்கள் ஜெலன்ஸ்கி, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே அதிரடி சம்பவம் தான். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய ட்வீட்டு போட்டிருக்கிறாரு. அதை நம்ம பொறுமையாக ஒவ்வொரு வரியாக அனலைஸ் பண்ணால் தான் உலகத்துக்கு என்ன சொல்ல வரார், நமக்கு என்ன சொல்ல வரார், நம்ம இத்தனை நாள் சொன்ன விஷயத்தை அப்படியே அடக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம பாருங்கள் நீங்களே. இதுதான் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த பதிவு. லெட்டர், பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப்பால் எழுதப்பட்ட ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு என்ன விஷயத்த சொல்ல வரேன்னா, நான் ரஷ்யா மீது மேஜர் சான்சேஷன் போட தயாராக இருக்கேன். நேட்டோ நாடுகள் அக்ரீடு பண்ணிங்கன்னா சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் எல்லா நேட்டோ நாடுகளும் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடிய ஆயிலை நிறுத்தணும். ஆனால் நிறைய நேட்டோ நாடுகள் இன்னும் கமிட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. கமிட்மெண்ட் டு வின், நம்ம கமிட்மெண்ட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் 100% பர்ச்சேஸ், அதாவது தொடர்ந்து அவங்கக்கிட்ட வாங்குகிற பர்ச்சேஸை ரஷ்யா கிட்ட ஆயில் அண்ட் சம்மதர் வாங்குறத உடனடியாக நிறுத்துங்க. ஏன்னா நான் அதை கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இன்னுமே நேட்டோ நாடுகள் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
இது வந்து நம்மளோட பேச்சுவார்த்தையை அடுத்த கட்ட நெகோசியேஷனை வீக் பண்ணுது, பார்கெனிங் பவரை வந்து குறைக்குது. அதனால் எனிஹவ் ஐ ஆம் ரெடி டு கோ வென் யூ ஆர். நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா போதும், நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி இன்னும் நம்ம நேட்டோ நாடுகளுக்கு 50-100% டேரிஃப் வந்து சீனா மீது போட சொல்கிறேன். ஏன்னா அவங்க முழுக்க ரஷ்யா வந்து உக்ரைன்லேருந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த சீனாவுடைய பவரும் பெரிய அளவுக்கு பின்புலமாக இருக்குது. அப்போ அவங்க மீது நீங்கள் 50-100% வரி விதிக்கணும். அப்போ தான் இந்த கிரேட் ஹெல்ப் இன் எண்டிங் திஸ் டெட்லி பட் ரெடிகுலஸ் வார், அப்போ தான் இந்த மக்கள் இறக்குறதும் இந்த ரெடிகுலஸ் வாரும் எண்டிங் வரும். அது இல்லாமல் சீனா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோலாக இருக்காங்க ரஷ்யாவுடன் இணைந்து. நீங்கள் உடனடியாக ஒரு பவர்ஃபுல் டேரிஃபை வந்து கொண்டு வந்தால் தான், இல்லைனா நான் கொண்டு வர பவர்ஃபுல் டேரிஃப் வந்து பெருசாலாம் இருக்காது, ஒரு கிரிப் இருக்காது, ஒரு பிடிப்பு இருக்காது. அது இல்லாமல் இது வந்து என்னுடைய வார் கிடையாது, திஸ் இஸ் நாட் ஏ ட்ரம்ப் வார். யார் இதை ஸ்டார்ட் பண்ணது? நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து பைடன் அண்டு ஜெலன்ஸ்கி வார். நான் வந்து இந்த வாரை நிறுத்துறதுக்கு மட்டும்தான் வந்தேன். 1000 கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ரஷ்யாவிலையும் உக்ரைன்லேயும் முன்களத்தில் இருக்கிறத நான் வந்து தடுக்க விரும்புகிறேன். லாஸ்ட் வீக் கூட 7108 பேர் இறந்து போயிட்டாங்க. இப் நேட்டோ டஸ் ஐ சே, நான் சொல்கிறத நீங்கள் உடனே இந்த வார குயிக்காக நிறுத்தணும் அப்படின்னா, மக்களோட உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் அண்ட் எனர்ஜி, மணி எல்லாமே, அமெரிக்காவோட டைமையும் எங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் ஃபார் திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நீங்கள் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய முழு பொருளையும் நிறுத்தணுன்ட்டார். ஸோ ரொம்ப நாளாக வெள்ளை மலைக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, சீனாவுக்கு கொஞ்சம் வரி போடுங்க, அங்கே போடுங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே மனுஷன் அவராக இன்றைக்கி வெகுண்டிலேருந்து சொல்லிட்டார். இந்த 2 விஷயத்தை பண்ணாமல் எங்கிட்ட ஓடி வந்து நீங்கள் மட்டும் பொருளாதாரத்தை போடுங்க, நான் என்ன முட்டாளான்றார். நான் என்ன முட்டாளா? நான் மட்டும் வரியை போட்டுக்கிட்டு எங்களுக்கு மட்டும் பாதிப்பு வந்து இன்றைக்கி வந்து என் டாலர் வீக்னஸாக இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று தான். அதனால் யூ டூ ஒன் திங், நீங்கள் முதல்ல போடுங்கன்ட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்போ வெளி உலகத்துக்கு வருது தெரியுங்களா? இவங்க இந்தியா மீது போடப்பட்ட தடை. இப்போ அமெரிக்கா வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இந்தியா நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு. உடனே பத்திரிகைகள்லாம் போதாகரமாக நம்மளையும் சேர்த்து பெருமையாக சொல்லிக்கலாம் எடுத்து ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டோம். என்ன விட்டோம்? யார் எவ்வளோ வாங்குறாங்க. அதில் ஐரோப்பா நாடு தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸ் கூட டாப் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் ட்ரம்ப்புக்கே தெரிய வருது, மனுஷன் இத்தனை நாள் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிட்டு பார்த்துக்கிட்ட, ஓ இட்ஸ் கிரேசி, இப்போ தான் எனக்கு விஷயமே தெரிய வருது, இவங்களே ஒன்று நிறையா வாங்கிட்டு இருக்காங்களா, அதனால் இவங்களை உடனடியாக நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி வந்துட்டார். வெல் டன். இதை தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறோம். அதை விட அடுத்த இன்னொரு பாயிண்ட் செக் வைத்தார் பற்றியா, சீனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சீனாவும் ரஷ்யாவும் பிரித்தா மட்டும் தான் வேலைக்காக, அங்கே நீங்கள் வரியை குறைங்க அப்படின்னு சொன்னார் பற்றியா, அங்கே தான் நிற்கிறாரு மனுஷன். இது 2 இவங்களால் பண்ணிட முடியுமா? ஆனால் பாருங்கள், இதில் ஒரு விவரமான ஒரு வார்த்தை அடங்கியிருக்கு. என்ன சொல்லுங்கள்? இந்தியாவை வந்து ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை. அதே மாதிரி ஐரோப்பாவும் இந்தியா மீது தடை விதிக்கணும் ஏதாவது ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ இந்தியாவுடைய பவரை உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த ஒரு கொஞ்ச நாளில் உணர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளாகவே பாருங்கள், அந்த வார்த்தையை அவங்க எடுக்காமல் அப்படியே அமைதி காட்டுறாங்க. ஆனால் அதற்கு ப்ளூம்பர்க் பத்திரிகைக்கெல்லாம் வேறு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு கிளைமேக்ஸில் வச்சுருக்கேன் நான், உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஒருவேளை இந்தியா அந்த இதை ஒத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அதை பார்ப்பதற்கு முன்பு இந்த விஷயம் பண்ணுங்கள் பாஸ், சீக்கிரம் பண்ணுங்கள். இது என்னுடைய வார் கிடையாது, உங்களோட வாருன்றாங்க. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இப்போ சனி ஞாயிறு லீவா? சரி, ஓகே, திங்கட்கிழமை பார்த்தா இதையும் நம்பி சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நல்லா ஒரு நல்லா இருக்குது. எனக்கு இத்தனை நாள் பார்த்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட இப்போ இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் நல்லாயிருக்கு. வாங்க, கொஞ்சம் இந்த கூட்டத்தோட ஆட்டம் தாங்க முடியல. கடவுளே, இந்த போலந்துக்கிட்ட இருந்து நேட்டோ கிட்டேருந்து எங்களை காப்பாற்றிட்டு தலை கடவுளே. நான் இதை வந்து நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நான் நேற்று மார்க் ரூட்டே அவர்கள் விறுவிறுன்னு போனார், போயிட்டு போலந்தில் இறங்கிட்டார். நேட்டோவுடைய செக்ரட்டரி ஜென்ரல் அவர் தான் போயிட்டு ஐரோப்பாவுக்குள்ளே பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னார், இதுக்கப்புறம் நம்ம ஐரோப்பாவை காப்பாற்றவே முடியாது. இது வேறு என்னால் சிரிக்காம வேறு சொல்ல முடியல. ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக சொல்கிறாருங்க, ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐரோப்பாவை ஏன்னா ரஷ்யாவுடைய மிசைல் டெக்னாலஜி எல்லாமே இங்கே நம்ம நினைக்கிற ஐரோப்பாவில் இருக்கிற எந்த தேசமாக இருந்தாலும் சரி 5-10 நிமிஷம் தானா, சும்மா அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே சாம்பலாக்கிட்டு போயிட்டே வந்துடுவாங்களாம்.
ஆனால் நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம லேகிங்காக இருக்கிறோம். பார்த்தீங்களா, போலந்து மீது தாக்கல் நடத்தி நம்மளுக்கு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் போலந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது மீதி அந்த பக்கம் யூகேனுடைய அந்த கடைசி, இந்த பக்கம் ஃப்ரான்ஸு, அந்த பக்கம் ஜெர்மனி, இந்த பக்கம் தான் பெண்டிங் இருக்குது. நுழைஞ்சிட்டாங்க. இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆயுதங்கள் வாங்குங்க, நிறையா வாங்கி குவிங்க, டெக்னாலஜியை வளர்த்துங்க, போதிய அளவுக்கு எல்லை பாதுகாப்பு கொடுங்கன்னு நான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். யாரும் கேட்கல. பார்த்தீங்களா, பிடிச்சிட்டாங்க, நாட்டை பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இனி ஐரோப்பா வந்து முடிஞ்சது அப்படின்னு. ஓ, என்ன நடக்குதுங்க இப்போ? அவ்வளோதான். இப்போ ஒரு 20 ட்ரோன் வந்தது, 20ல் 19 ட்ரோன் வந்தது. அதில் 6 சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க, 19 சுட்டு வீழ்த்தலைன்றீங்க. அங்கே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லை எல்லாம் சுட்டு வீழ்ந்ததை தான் அவங்க இந்த சீனை போட்டுக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ரஷ்யாவே நடத்தலை, அது வந்து உக்ரைனே ஒரு பக்கம் அனுப்பிட்டு இவங்க சீனை போட்டுக்கிறாங்கன்றாங்க. ஆனால் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா எங்கள் ஊர் பாட்டிங்களே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. சரி, இவங்க தான் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ஈஸ்டர்ன் சென்சுரின்னு ஒருத்தங்க, இவங்க போலனுடைய எல்லை பகுதியில் இந்த ஆப்ரேஷன் ஈஸ்டர்ன் சென்சுரியோட வேலை என்னென்னா, இப்போ ஃப்ரான்ஸுடைய ஏர்ஃபோர்ஸ் A4 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து மின்ஸ்கினுடைய ஏர்பேஸில் வந்து இறங்கியிருக்கு அவசரமாக. போலனுடைய மொத்தம் 3 ஏர்பேஸு, ரஃபேல்னுடைய போர் விமானங்கள், அப்புறம் ஈரோனுடைய ஃபைட்டர் ஜெட்டு, ஜெர்மனுடைய ஏர்ஃபேஸு, அப்புறம் இவங்க டென்மார்க்குடைய F-16 ஃபைட்டர் ஜெட்டு, இந்த மாதிரி எல்லாமே திடீர்னு வந்து இறக்குறாங்க, திடீர்னு எடுக்கிறாங்க, திடீர்னு இந்த பக்கம் வராங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்றாங்க, அந்த பக்கம் போன்றாங்க, இந்த பக்கம் போனேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் தாக்குதலுக்கான மிகப்பெரிய பயிற்சி மேற்கொண்டுட்டுருக்குறேங்க. நீங்கள் தான் இடிச்சிக்காதீங்கப்பா, நீங்கள் எவ்வளோ பதற்றமாக இருக்கீங்க, ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க. அண்ணாச்சி, உங்களுக்கு என்ன தெரியும்? பிடிச்சிட்டாங்க, போலந்து பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், நாங்கள் காப்பாற்ற வேண்டிய நேரம் எங்களுக்கு வந்துருச்சு, களத்தில் இறங்க வேண்டியதான்றாங்க. ஐயோ ஆண்டவா, இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள். போலந்துடைய எல்லை பகுதியில் இன்றைக்கி ரஷ்யா வந்து ஒரே ஒரு சம்பவம், அதாவது இந்த ஸ்கந்தர் ஏவுகணைன்னு சொல்லிட்டு அங்கே போலந்துலேருந்து பார்க்குற மாதிரியே விசிபிள் பண்ணுற மாதிரி ஒரு 4 இந்த பக்கம் நீக்கி வச்சுட்டாங்க. இதை மட்டும் போலந்து இப்படி ஜூம் பண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே தெருக்கி விழுந்து இந்த நேட்டோ நாடுகள்லாம் குடுகுன்னு ஓட போகிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க. நீங்கள் ரஷ்யாவோட நான் அதுவும் உக்ரைன் வந்து நல்ல டஃப்பாக கொடுக்குறாங்க. இப்போ ரஷ்யாவுக்கு அருமையாக டஃப்பாக கொடுக்குறாங்க. ஏன்னா ரஷ்யா நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்களோட எனர்ஜி ஃபீல்டெல்லாம் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. 1400 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போய் தாக்கல் நடத்துகிறாங்க. நேட்டோ நாடு வளர்ந்துச்சோ இல்லையா, இன்றைக்கி உக்ரைன் நல்லா வளர்ந்துட்டாங்க, சூப்பராக வளர்ந்துட்டாங்க அவங்க. இன்றைக்கி ரஷ்யாவுடைய கேஸ் ஆயில் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு, மக்கள் 1 கிலோமீட்டர் மேலே கியூவில் நிற்கிறாங்க. அது ரஷ்யாவே மனதளவில் உணர்ந்துருக்கிறாங்க. இந்த அளவுக்கு டஃப்பெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து ட்ராயரில் வச்சா போகிற அளவுக்கு நீங்கள் இப்படி போர் பயிற்சி மேற்கொண்டு எனக்கு மார்க் ரூட்டே பேசினதில் இருந்தாங்க. அதுக்காகவே உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டு காட்டினேன். இல்லை, என்ன நினச்சிட்டு இவர் வந்து அவ்வளோதான், இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அங்கே ரஷ்யா வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னோடனே ஏற்கனவே அவங்க அள்ளு கண்டு போயிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலலாம் சொல்லி சீக்கிரம் நீங்கள் அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வாங்கி அங்கே நாட்டாமிய மனசு கூல் பண்ணிங்கன்னா சரியாக போயிருன்றதுக்காக சொல்ல வராரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு 20,000 வீரர்கள் அர்ஜென்ட் பேஸில் வந்து சீக்கிரமாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க போலனுடைய எல்லை பகுதியில். இவங்க எல்லாம் வந்து எந்த நேரத்துலையும் வந்து எப்படின்னா போதும் டக்குன்னு உள்ளே போய் கிட்டுக்கிட்டுன்னு சுட்டு தள்ளி துவம்சம் பண்ண போகிற ஆளுங்க இவங்கெல்லாம். இனி வருகின்ற காலங்கள் எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய காலங்கள். பட் நம்ம இது கொஞ்சம் விளையாட்டு செய்திகளாக கருதிட்டு போகலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இவங்க பண்ணுற இந்த அல்சாட்டையெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வந்து சொல்லிட்டார். புட்டின் பொறுத்த வரைக்கும் தனது வார் பிளானே மாற்றி கூடிய விரைவில் உக்ரைனை பிடிப்பதற்கான முழு திட்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி வந்து அவர் பார்க்க வந்து அடுத்தடுத்த தலைவர்லாம் வராங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்ல, இதை போயிட்டாங்க மறுபடியும் நேட்டோ நாடுகள்கிட்ட சொல்ல. ஐயோ, ஜெலன்ஸ்கி ஒன்று சொல்லியிருக்கிறா தெரியுமா, கூடிய விரைவில் ரஷ்யா வந்து தனது பிளானை மாற்றி உக்ரைனை பிடிக்க போகிறாங்களான்ட்டு. இதில் இவங்களுக்கு என்ன பயம்னா, உக்ரைனை பிடிச்சிட்டு அடுத்தது என்ன, அடுத்து நேராக முடிஞ்சில்ல ஐரோப்பாவே, அடுத்து ஒரு வாரத்தில் பிடிச்சி விட மாட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுன்றாரு. இவர் வேறு அவ்வளோதான் எங்கள் நாடு போகுதுன்றாரு. நேற்று தான் உக்காந்துட்டு என்னன்றாங்க இவங்களும் அந்த புலிகேசி டீம் அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா வந்து பயந்து போயிட்டு ஒரு 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு சில பகுதியெல்லாம் 3 வருஷம் கடந்து கூட முடியல, அந்த அளவுக்கு நாங்கள் டஃப் கொடுக்குறோம், அடின்னு அடிக்கிறோம், பிரித்து மேயறோன்றாங்க.
சரி இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே யார் சாமி நீங்கள் அப்படின்னா, திடீர்னு இன்றைக்கி ஓடி வந்து ஆஹா அவ்வளோதான் பிளானை மாற்றிட்டாங்க எங்களை பிடிக்க போகணுன்னு எந்த பேச்சு இதில் உண்மை? எதை நம்ம நம்புறது, எதை நம்பி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறது தான் நம்ம வேலை. அதை விட G7 நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஆட்டையை போகிறதுல சாதாரண ஆளும் கிடையாது. அதாவது திருடுவதில் வல்லவர்கள் யார் என்றால் இந்த G7 நாடுகள் தான். இந்த அமெரிக்கா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, UK இவங்கெல்லாம் வந்து, அப்புறம் இத்தாலி, இவங்கெல்லாம் திருடுவதில் மிக வல்லவர்கள் இவர்கள். ஏன்னா இப்போ ஒரு நாடு நட்பின் பெயரில், நம்பிக்கையின் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். திடீர்னு அவங்களுக்கு எதிராளி ஆகிட்டால் அவன் சொத்தெல்லாம் முடைக்கிட்டு திருடி வச்சுக்கிறது. இப்போ ஆக்சுவலாக நம்ம தமிழருடைய பண்பாடெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் வந்து நண்பனாகவே இருப்பான். நண்பனாக இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சமோ கடன் வாங்கியிருப்போம். திடீர்னு இல்லை அவன் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஆனால் திடீர்னு 2 பேர்த்துக்கு சண்டை வருது. சண்டை வந்து போனால் கூட அவன் எப்படியோ போட்டோம், ஆனால் என் காசை கொடுத்துணுன்ற எண்ணம் வரும். நம்மளுக்கு 1000 துரோகம் பண்ணாலுமே கூட அவன் காசை நமக்கு எதுக்கு, அதெல்லாம் நம்ம எதுக்கு பிழைக்கணும், அதெல்லாம் நம்ம காசை விட்டு எறியும் மூஞ்சில் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தெரிஞ்சு 90% இருக்குது. ஏமாத்திரம் 10 பேர் இருக்க தான் செய்கிறான் அந்த உலகத்தில். அதை எப்போவுமே ஒரு பொருளை ஏமாற்றணும்னு நம்ம நினச்சோம்னா அதை விட நம்ம 20% இழப்போங்க. நீங்கள் ட்ரையல் எடுத்து பாருங்கள். ஒரு கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபா அந்த கடையில் ஏமாத்துன்னு நினச்சின்னா உங்கள் கையிலேருந்து 100 ரூபா போயிடும். அது வந்து வாழ்க்கையின் யதார்த்தம் கூட. அது எத்தனை பேர் உணர்றாங்க தெரியல. அது போக போக லைஃப்பில் உணர்வாங்க. அதனால் நம்ம எப்பவுமே நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த நம்பிக்கையின் பேரில் தானே ரஷ்யா பண்ணாங்க. ஒரு 300 பில்லியன் சொத்துங்க. இந்த 300 பில்லியன் சொத்தை வந்து திருடிடலான்ட்டாங்க. இந்த 300 பில்லியன் சொத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இனி உக்ரைனுக்கு கொடுத்துடலான்ட்டாங்க. ஆனால் கொடுத்த பாடு இல்லை. இது எந்தளவுக்கு அவங்க திருடி கொண்டு வந்து இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இதுக்கு வேறு ஏதாவது பண்ணுங்கள் ஐரோப்பா, கண்டிப்பாக தான் G7 நாடுகளே. இனி உங்களை நம்பி மற்ற நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நண்பனாக இருக்கிறவங்க அடுத்த இன்னும் 50 வருஷத்துக்கு நண்பனாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம சீனாவை திடீர்னு நண்பனாக பார்க்குற என்றைக்கும் சொல்ல முடியாது. நம்ம ரஷ்யா எல்லா நாடுகளும் அதே தான். ஏன்னா அரசியல் தலைவர்கள் மாறுறாங்கல்ல. அரசியல் தலைவர்கள் மாறும்போது கொள்கைகளும் கோட்பாடுகளும் எதிரிகளும் நட்பு நாடுகளும் மாறி மாறி நடக்கிறதல்லவா. அதுக்கு சிறந்த உதாரணம் யூகேயில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம். யாருங்க? சார்லி கிர்க் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதற்கு அமெரிக்காவில் கூட இவ்வளோ வெகுண்டி அளவில் ஃபேசிஸ்ட்டுக்கு எதிராக நான் வந்து சுட்டு கொண்டேன் அந்த பையன் சொன்னான். பட் அது பெருசாக அவ்வளோதான், அப்படியே கொஞ்சமாக டம்ப் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் இங்கே யூகேயில் என்ன பண்ணிட்டாங்க, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, அதாவது லேபர் பார்ட்டிக்கு எதிரான கட்சி இவங்க, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து பெரிய அழைப்புன்னு கொடுத்தாங்க. டாமி ராபின்சன் அவர்கள் அழைப்பு கொடுத்தாங்க. குறிப்பாக இங்கிலாண்டு மீட்கணும், இங்கிலாண்டுடைய இமிக்ரேஷனை வந்து தடுத்து நிறுத்தணும். அந்த சமீபத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவங்கள ஒருத்தர் நியமிச்சிருந்தாங்க. பூர்வ குடியாக இருந்தாலும் அவங்க வந்து நியமித்தது அது இன்னும் பயங்கர எதிர்ப்பாயிடுச்சுங்க. அதனால் இனி இங்கிலாந்து மக்கள் இங்கிலாண்டுக்கு அப்படின்னு. அதுவும் குறிப்பாக இப்போ சார்லி கிர்க்கோட கொள்கை கோட்பாடு என்ன? அமெரிக்கா மக்கள் அமெரிக்கர்களுக்கு, கிறிஸ்டியானிட்டி முதன்மை, மீதியெல்லாம் அகதிகள் உடனடியாக வெளியேறணும். அப்போ தான் நம்ம நாட்டோட மண்ணையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. சமீப காலமாக கிறிஸ் ஸ்டார்மரோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாதி பாகிஸ்தானுடைய கோட்பாடாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தது யாருன்னா எலான் மஸ்க் வந்து தொடர்ந்து தனது ட்விட்டரில் போட்டு இருந்ததுனால அவருடைய எக்ஸால்ட்டை கூட பேன் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாற்றம் பாருங்கள். லேபர் பார்ட்டி ஜெயித்த மாதிரி இங்கிலாண்டில் எந்த ஒரு கட்சியுமே வரலாற்றில் ஜெயிச்சது கிடையாது. அந்தளவுக்கு 70% ஓட்டு வாங்கி மாபெரும் வெற்றி. கன்சர்வேட்டிவ்லாம் வந்து மண்ணு சாப்பிட்டாங்க. ரிஷி சுனக் தான் லாஸ்ட்டாக நின்றார், மண்ணை சாப்பிட்டார். அதுக்கு முன்பு நிறைய பேரில் அவங்க கட்சிக்குள்ளாரே பெரிய அளவுக்கு அடிபட்டாங்க, எல்லாமே பெரிய அளவுக்கு இருந்தாங்க. இந்த சீவாத தலையெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணார். அவரெலாம் வந்து அடுத்தடுத்த தலைவர்கள்லாம் போனாங்க. ஒரு பாட்டிமா வந்தாங்க. அந்த பாட்டி தாய் கிழவி ஒரு 10-15 நாள் கூட இல்லை, அவங்க போயிட்டு அப்புறம் தான் இவர் கிறிஸ் ஸ்டார்மர் வந்தார். அதனால் அவங்க கட்சிகளுக்குள்ளே சரியா இல்லாதனால இவங்க பெருசாக ஸ்ட்ராங்காக வந்து மக்களோட எதிர்பார்ப்பை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாரா இவர் அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணல. சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இனி நீங்கள் இங்கிலாண்டுக்குள்ளே பெருசாக எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் திரண்டதாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 மில்லியன் அப்படின்னாங்க. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் மக்கள். அதுக்கப்புறம் இல்லைங்க 3 மில்லியனுன்றாங்க, 4 மில்லியனுன்றாங்க. அவங்க பெருசாக பேசுனது என்னென்னா இமிக்ரேஷனை உடனடியாக தடுக்கணும். இது இங்கிலாந்துடைய கலாச்சாரத்தை மாற்றுது. இந்தியாவுடைய இந்தியானே வந்து பாருங்கள், ஏன்னா நம்ம இந்த திங்கிங்கில் இருக்கிறனால இங்கிலாந்துடைய பன்முகத்தன்மையை மாற்றுகிறது அப்படின்னாங்க. பட் இனி
இங்கிலாண்டுக்குள்ளே பெரிய ஒரு நீங்கள் சம்திங் எதிர்பார்க்கலாம். இப்போ ஐரோப்பான்ற பாருங்க, ஃப்ரான்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் போயிட்டே இருக்குது. நீங்கள் கூடியூரில் பெருசாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் இது எழுதி வைக்கப்பட்ட விதிங்க. நம்ம வாக்கு கொடுத்த மாதிரி தான். கண்டிப்பாக ஃப்ரான்ஸ் வந்து அவர் ஆட்சியை கலைக்காமல் அவர் வந்து இன்னும் தொடர்ந்து நீடிக்கணும். அடுத்த பிரதமர் தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் ஆட்சியில் உட்கார வைக்க ட்ரை பண்ணார்னா நிச்சயம் ஃப்ரான்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்வினைகளை சந்திக்க போகிறது. அப்புறம் யூகே கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கு தான். சரி, யூகே ஒரு வழியாக கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பார்த்துருப்பார். என்னங்க பேச்சு சுதந்திரம் மெயின் முக்கியன்றாங்க யூகேல. ஏதாவது ஒன்று பேசிட்டா போதும் அவங்கள கைது பண்ணுறது அப்படின்னு நினச்சேன் நான். இங்கே மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன் நான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினச்சேன் நான். இல்லை யூகேயில் அதை விட அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நான். ஏன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். தமிழ்நாட்டில் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் நான். நீங்கள் யார் ஏற்றுனாலும் பேசலாம். இங்கே ஒரு கட்சியை ஏற்று பேசிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துலேருந்து மொத்தமாக வண்டவாளத்தை கொண்டு வந்து வீதியில் விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர பேட் பாய்ஸாக இருப்பாங்க. அது ரியலுமே கூட தான். மற்றது யாருமே கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பட் யூகேவை அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதாவது சுதந்திர பேச்செல்லாம் எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு அடுத்தடுத்து கைது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரனால வெகுண்டு எழுந்திருக்கிறது யூகே. அது கூடியவர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம இங்கே பாலஸ்தீனத்துக்கு போயிடலாம். குறிப்பாக நியூயார்க்கில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வந்தாங்க. ரொம்ப அமைதியான முறையில் சாந்த ஸ்வரூபமாக பாலஸ்தீனத்துக்கான செட்டில்மெண்ட் எந்த விவாதமின்றி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டளித்தது இந்தியாவும். அதை நான் கூடுதலாக சொல்லிடுறேன். 142 நாடுகள் ஃபேவராக ஓட்டு போட்டாங்க. ஆம், உடனடியாக பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான குறையை கொடுக்க வேண்டும்ன்றாங்க. ஆனால் 10 நாடுகள் வந்து எகெயின்ஸ்டாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ரெட் கலராக இருக்கிற எல்லாமே 10 நாடுகள். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அர்ஜென்டினா, ஹங்கேரி, இஸ்ரேல், அப்புறம் பப்புவா நியூகினியா, அமெரிக்கா, டோங்கோ. இதில் ரொம்ப முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஹங்கேரி, அர்ஜென்டினா. அதாவது ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகளில் ஹங்கேரி மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்கிறது கூடுதல் தகவல். மீதெல்லாம் நவருலாம் சின்ன சின்ன நாடுகள் தான். எகெயின்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 12 பேர். எகெயின்ஸ்ட் ஆப்சண்ட், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அனேபிள் டு அட்டன் த கிளாஸ்ன்னு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு ஓடினவங்க திரும்பி பார்க்காம ஓடிட்டாங்க. ஐயா என்னை ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 10 நாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதையும் மீறி அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதனால தான் பாலஸ்தீனத்தை முழுமையாக இணைச்சிட்டாங்க. இப்போ காசாவை கூட இணைக்கல இஸ்ரேல். பாலஸ்தீனத்தை முழுமையாக இஸ்ரேலில் இணைப்பதற்கான முழு வேலைகள் தயார் செய்து கொண்டு இருக்கிறது. எல்லாருடைய ஃபோக்கஸும் இப்போ காசா மீது இருக்குது. ஏன்னா காசாவில் இன்றைக்கி தாக்குதல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெவி தாக்குதல் பார்க்க முடியுது. மிகப்பெரிய தாக்குதல் பார்க்குற இந்த வேலையிலே அந்த பக்கம் பாலஸ்தீனத்தை முழுமையாக இணைக்கும் வேலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே இவங்க தனது ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா போயிட்டு பாலஸ்தீனம் எங்கேன்னு வரைபடத்தில் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது வந்து இஸ்ரேலுடன் இணைத்து விட்டோம் என்று கூறுகின்ற நிலைமை வந்துவிடும். ஆல்மோஸ்ட் ஒதுக்குறாங்க. அப்படிலாம் இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன். இவங்க அந்த அதாவது இஸ்ரேல் கோல்நைட்ஸ் மேலே கொஞ்சம் பிடிச்சி வச்சாங்களே சிரியாவுடைய பகுதியில், அங்கே கொஞ்சம் பேர்த்த வந்து ஷிப் பண்ணுறாங்கன்ற மாதிரி கூட கேள்விப்பட்டேன். அது எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது சமாதானப்படுத்துவதற்கு தான் இன்றைக்கி ஒரு காலையில் கூட உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சென்கம் வரலாற்றில் முதல் முறையாக அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய அகமத் அல் சஹாரா அவர்களை போய் சந்தித்து நிறைய பேசியிருக்காங்க. மேபி இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இந்த வலுத்து கொண்டிருக்கிறது. என் மனதுக்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் உங்களிடம் பதில்களாக கேள்விகளாக விட்டு விடுகிறேன். எமினி அவுதிகள் என்று வெற்றி மாபெரும் வெற்றி ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா அடித்து நொறுக்கிட்டோம். நீங்களாம் பயங்கரமான ரிசல்ட்டு. பாலஸ்தீன் 2 டார்கெட்டு டெல்லவியூவை நோக்கி போயிட்டே இருக்குது. அடித்து சம்பவம் துவம்சம் பண்ணிட்டோன்னு வெறும் மாபெரும் வெற்றி கேட்க ஊட்டுங்களேன்றாங்க. அன்றைக்கி நடந்த தாக்குதலுக்கான பதிலடின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சவுதி அரேபியா வந்து ஒரு நீண்ட நெடிய கடிதம் எழுதினாங்க. கத்தாரை சார்ந்த மண்ணும் மனமும் எப்போவுமே நாங்கள் ரொம்ப துணையாக நிற்போம், சொவினாரிட்டியை மீறிட்டாங்க அப்படி இப்படின்னு அடுத்தடுத்த நாடுகள்லாம் ஆறுதல் சொல்ல, கத்தார் ஒரு பக்கம் கண்ணு துடைக்க, கவலைப்படாத மச்சான் நான் இருக்கேன், விடு பார்த்துக்கலாம், இஸ்ரேல் அடித்து போடலான்னு ஒரிக்கிடலாம் அப்படின்னு பேசினோடனே என் மனசில் இருக்கிற வார்த்தையை அப்படியே சொன்ன ஒரு ஆள் யார் தெரியுங்களா? ஈரானுடைய நேஷ்னல் செக்யூரிட்டியினுடைய சீஃப் என்ன சொல்லிட்டாருன்னா, சும்மா இந்த இஸ்லாமிக் நாடுகள்லாம் வந்து இந்த எம்டி ஸ்டமக்கு வெறும் வயிற்றில் பேசுகிறத நிறுத்துங்க, போதும், ஷட் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ரூம் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கான எஸ்டாப்ளிஷ் உங்களால் பண்ண முடியுமா? 4 நாளைக்கு கையை முயன்னுவீங்களா? அப்புறம் போய் ஓரம் கட்டிடுவீங்களா? இல்லை எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறனா பேசுங்க, இல்லைனா சும்மா வெட்டியாக பேசாதீங்க, டைம் வேஸ்ட்டுன்றார் அவர்.
என்ன எதிர்பார்ப்பாருன்னு தெரியலையே. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதாவது வெறித்தனமாக எந்திரிங்க, இஸ்ரேலை அடிங்க, நுறுக்குங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்கள் சீக்கிரம். அப்புறம் தான் 15ஆம் தேதி எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் இருக்குது. திங்கள்னா செவ்வாய்க்கிழமை இந்த முடிவை பார்க்கலாம். சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தகவலை சொன்னேன். இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுகிறதா, அதனால தான் அமெரிக்கா வந்து இந்தியாவுடைய லிஸ்ட்டில் வந்து சேர்த்திக்கலையா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்குற ஆயில் நிறுத்த போகிறாங்களா அப்படின்னா, இன்றைக்கி ராய்டர்ஸ் பத்திரிக்கை, இது நான் நம்பலாமா நம்பக்கூடாதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 11ஆம் தேதி வெளியிட்ட செய்தி. ஏன்னா நான் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். பட் அதானி என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் அமெரிக்காவால் எந்தெந்த கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டதோ, குறிப்பாக ஒரு சில நிறுவனங்கள், நயாரா போன்ற நிறுவனங்கள்லாம் அங்கே ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க. அந்த பொருளாதார தடை விதிக்கிற கப்பல்கள் இனி இங்கே அதானியோட துறைமுகத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா அதானியோட துறைமுகம் எத்தனை இருக்குன்னா 14 துறைமுகங்கள் இருக்குது ஓவராலாக இந்தியாவில். பே ஆஃப் பெங்கால் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் விழிஞ்சம், ஆக்சுவலாக அங்கே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது கேரளாவுக்கு போயிடுச்சு இல்லை, விழிஞ்சம் துறைமுகம். இது எல்லாமே ஒரே ஒரு போர்ட்டில் கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறாராம். சரி, எவ்வளோதான் இந்த துறைமுகத்தில் வந்து ரெகுலராக வரனா 2,26,000 பேரல் ஃபர் டே ஒரு நாளுக்கு. இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதியில் இந்த 14 போர்ட்டில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 80% மேலே தான் இருக்குது. அப்போ இந்த 80% வந்து அதானி நிறுத்திட்டாருன்றாங்க. ஏன்னா அதானி பயப்படுறாரு, அதானியோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற கண்ட்ரிலாம் இருக்குல்ல, அதை வந்து முடக்கிடுவாங்களா அமெரிக்கான்ற அளவு பயந்து இப்படி தடை விதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம டீட்டெயிலாக டெப்த்தாக அனலைஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அமெரிக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு நாளைக்கு முன்பு சொன்னாங்க, அதை இப்போ என் மனசுக்குள்ளே நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. இந்தியா ஒத்துக்கிட்டாங்க, இந்தியா வந்து இதுக்கப்புறம் நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கலைன்னு ஒத்துக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்கிறதையும், அதானியோட ஸ்டேட்மெண்ட்டு வந்து இப்படி தான்றதையும். ஆனால் அதானி வந்து வெளிப்படையாக சொன்னாரா அப்படின்னா இல்லைன்றாங்க, பட் இருக்குன்றாங்க. மேபி எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா சொல்லியிருப்பாரான்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா அது பெரிய பிக் ப்ளோ தான். அதனால தான் மேபி இவங்க இந்தியாவை பற்றி எடுக்காமல் இருக்காங்களான்னு. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக அனலைஸ் பண்ணி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு தருணமும் இருக்கிறது. சரி, நம்ம வீடியோட நிறைவு பகுதியில் அவங்க நாட்டில் பெரிய பிரச்சனை, இப்போ பாலஸ்தீன பிரச்சனையை தீர்த்துட்டாங்க, காசா பிரச்சனையை தீர்த்துட்டாங்க, இப்போ கத்தாருடைய தாக்குதலை தீர்த்துட்டாங்க, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தீர்த்துட்டாங்க. இப்போ ஐநாவில் இப்போ வடகொரியா தான் இன்னும் பெண்டிங் இருக்குப்பா அவங்களுக்கு. வடகொரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை வந்து பார்க்கும் குழந்தைகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுன்றாங்க. அதை நானே கூட சில டைம் நினச்சேன். நான் குறிப்பாக இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில நிறைய சேனல் வந்து பேன் பண்ணுவேன்னு நினச்சேன். நான் அவ்வளோ வல்காரிட்டியாகவும் சரி, இந்த எல்ஜிபிடிக்யூ ப்ரொமோட் இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமாக கலாச்சாரம் வந்து ரொம்ப கெட்டு கிடக்கிறது. அது நிறைய விஷயம் நானே மனசுக்குள்ள நிறைய தடவை சொல்லி பார்ப்பேன். நான் இப்போ சீனானுடைய இதுவோ இல்லை தென்கொரியாவுடைய வெப்சீரிஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப டீசென்சியாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் இதே நீங்கள் வெஸ்டர்ன் கலாச்சாரம்லாம் பார்த்தா ரொம்ப மோசமாகிடுச்சு. சமீபத்தில் அது நம்ம தமிழ் சினிமாவை கூட பார்க்க முடியுது. வன்முறையும் கொலை கலாச்சாரம் இதுதான் பெரிய அளவுக்கு பெரிய நடிகர்களை நம்பி நடிக்கிறாங்க. பார்த்தா எடுத்தா அடித்தா வெட்டுதா ரத்தம் தான், 100 பேர் 1000 பேர் கொலை பண்ணாலும் கேஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரே ஒரு எட்டி உதைச்சாலும் கேஸை போட்டு 1 மாதம் உள்ளக்கிறாங்க கொலை முயற்சி வழக்குன்ட்டு. ஆனால் ஹீரோ மட்டும் 100 பேர் 200 பேர் கொலை பண்ணுறாங்க. நம்ம சமுதாயம் கெட்டு போகிறது அதுவும் ஒரு காரணம். அதனால் அது என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. அந்த சேனல்லாம் பார்க்கக்கூடாது, மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஐநா வந்து அதிர்ச்சி அளிக்கிறது. ஜெனீவாவில் நடந்த இந்த ஐநா மனித உரிமை மீறலில் 14 பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வடகொரியா வந்து அது இல்லாமல் சிகை அலங்காரம் ஒரு நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கிறாங்கன்றாங்க. சீரியஸாகவே நான் வந்து இந்த தென்கொரியா வெப் சீரியஸ், சீனா வெப் சீரியஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நம்பி. ஆனால் இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரங்கள் அந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்று முழுக்க அதாவது செக்ஸுவாலிட்டி தூண்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா அந்த கல்ச்சர் மோசமான ஒரு கல்ச்சரை தோன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்க்காமே போகலான்றது நான் நிறைய தடவை தோன்றிருக்கும். அது என்ன தப்புன்னு எனக்கு தோணுச்சு. இதில் தான் மாற்றுக்கிறது தான் நீங்கள் எனக்கு பதிவிடுங்க, அது ரொம்ப நான் வரவேற்கிறேன் நான். அப்புறம் நியூயார்க் மேயர், அமெரிக்காவுடைய நியூயார்க் மேயர் வந்து ஜாரன் மமாண்டி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் நான் மேயராக மட்டும் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னா, நியூயார்க் மேயரை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னா இனி நெதன்யாகு அவர்கள்லாம் அமெரிக்காவில் காலடி வச்சா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடுவேன், முடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வெனிசுலா முதல் முறையாக நாங்கள் காங்கிரஸ் கிட்டே சரி ஐநாவில் முறையிட போகிறோம். 11 மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறது அமெரிக்கா. 11 மீனவர்கள் இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லை.
அவங்க ட்ரக் கார்டன் நினச்சி சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு நாங்கள் முறையிட போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.